சர்வமும் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் கைலாசநாதர் உடனுரை சிவகாமி அம்பாள் ஆலயம், ஸ்ரீவைகுண்டம். இது திருநெல்வேலியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கைலாசநாதர் உடனுரை சிவகாமி அம்பாள் ஆலயம். திருவாசக தேன் துளிகளை பார்க்க இருக்கின்றோம். சைவ திருமுறைகள் 12. அது 8ஆம் திருமுறையாக வருவது திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் என்பது பழமொழி. இது திருவாசகத்தை மாணிக்கவாசகர் இயற்றியுள்ளார். மாணிக்கவாசகர் சிவனை நினைத்து உருகி அவர் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்தவர். அவருக்காக இறைவனே தட்சிணாமூர்த்தியாக குருந்தமர நிழலில் வந்தவர். இதன் குறிக்கோள் என்னவென்றால், அன்பே சிவம். ஒருவரை நாம் மனமுருக சிவனை நினைத்து குறிக்கோள் மாறாது, புரிய புராணத்தின் நோக்கமே குறிக்கோள் காப்பியம் என்பதாகும். குறிக்கோள் காப்பியம் என்பது ஒரு பொருளை, அதாவது சிவன் என்கின்ற ஒரு மேலான அன்பை ஒரே குறிக்கோள் கொண்டு அவரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை வெற்றிகரமாக இருக்க பிடித்தோமானால், எந்த சோதனையிலும் இடைவிடாத அவரை சிக்கன பிடித்து கொண்டால் நமக்காக இறைவன் ஓடோடி வருவார். அதுதான் அன்பே சிவம் என்பது. ஒரு பொருளை இறுக பற்றி கொள்வது, சிவனை இறுக பற்றி கொண்டு அவர் மேல் அன்பு வயப்பட்டு இறுதி வரை அவர்தான் என்று நிலைப்பாடோடு இருந்தால் கண்டிப்பாக சிவன் வருவான். இதுதான் 63 நாயன்மார்கள் சொல்கிறார்கள். சிவபுராணத்திலிருந்து தொடங்கி அச்சோபதியம் முடிய 51 பிரிவுகள், 658 பாடல்கள். ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை படிச்சாங்க, ஓகே. ஆனா ஜியு போப் திருவாசகத்தின் பெருமையை, திருவாசகத்தின் மேல் ஈர்ப்பு கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னா பார்த்துடுங்களேன். அந்த அளவுக்கு திருவாசகத்தினோட பெருமை இருந்திருக்கிறது. ஜி போப் ஒரு ஆங்கில வழியில் உள்ளவர். அவர் ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்திருக்கிறார். சைவத்தின் தலைவன் சிவபெருமானை போற்றி பாடிய 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் என்பன என்னன்னா, 1, 2, 3ஆம் திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியது, தேவாரம் என்று சொல்வார்கள். திருநாவுக்கரசர் 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசர் பாடியது. 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது. 8ஆம் திருமுறை தான் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம். 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருக்காங்க. ஆகிய 9 மார்கள் பாடியதுதான் 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருமூலர் பாடிய திருமந்திரம். இது முதல்ல சைவ சித்தாந்தத்தை சொல்லும் முதல் நூல் திருமந்திரமாகும். இதன் நோக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுவும் அன்பும் சிவமும் ஒன்று என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார் திருமூலர். அவர் 12ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறையில் திருமுறள் வருகிறார். 11ஆம் திருமுறையில் 12 பேர் பாடுகிறார். 12 பாடியது 11ஆம் திருமுறை. ஓம் நம சிவாய. 12ஆம் திருமுறை சேக்கிழார் பாடிய திருத்தொண்டர் புராணம். 63 நாயன்மார்களை சொல்லும் வரலாறு 12ஆம் திருமுறையில் வருகிறது. இயற்பெயர் அருண்மொழி தேவர். 2ஆம் குலோத்துங்கனின் வேண்டுகோளுக்கிணங்க அருண்மொழி தேவர் பெரிய புராணத்தை இயற்றியதால் சேக்கிழார் எனும் பெயர் பெற்றார்.